அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள் நடந்துச்சு, அந்த இரவில் என்னென்ன சிறப்பு அமல்கள்லாம் செய்யணும் என்பதை பற்றி விளக்குங்க. மேராஜ் என்ற இரவுக்கு நம்ம நாட்டில் என்ன செய்றாங்க, பராத்து மாதிரியே அது ஒரு சிறப்பான இரவு என்று நினைத்துக் கொண்டு மேராஜ் நோன்பு வைக்கிறாங்க. பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேராஜுக்கு தொழுகை நடத்துறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா கொண்டாடுறாங்க. எப்ப கொண்டாடுறாங்கன்னு கேட்டா, ரஜப மாசம் பிற 27 ரஜப மாசத்துல பிற 27 ரசூலுல்லா மேராஜுக்கு போனாங்க அப்படின்னு நினைத்துக் கொண்டு அந்த இரவை ஒரு கொண்டாடத்துக்குரியதாக என்ன செய்றாங்க, ஆக்குறாங்க. அந்த இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் சிறுவர்களா இருந்த காலத்துல மேராஜ் இரவுக்குன்னு வீட்டு வாசல்ல கலர் கலர் லைட் போடுவாங்க எல்லா வீட்லயும். எங்க ஊர்ல இப்ப இல்ல, ஊர்ல இருக்கான்னு தெரியல. மேராஜ் கந்தூரின்னு ஒரு பேரு. மேராஜ் கந்தூரின்னு வச்சு வீடு பூரா அலங்காரம் பண்ணி பள்ளிவாசல்ல சோத்தாக்கி எல்லா வீட்டுக்கும் பார்சல்ல கூடையில போட்டு கொடுத்து விடுவாங்க. அப்படி அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவாங்க இந்த மேராஜ் ரஜப் 27 அன்னைக்கு. ஆனால் இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, மேராஜ் என்ற ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. அதாவது மேராஜ்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு இரவிலே பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்று அங்கிருந்து மறுபடியும் வானுலகத்திற்கு கொண்டு சென்று சொர்க்கம், நரகம், இன்ன பிற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்து அவர்களோடு உரையாடி தொழுகையை கடமையாக்கி திருப்பி கொண்டு வந்து ஒரே இரவுல விட்டுட்டான் அப்படிங்கிறது மேராஜ். இதுக்கு ஏராளமான ஹதீசுகள் சான்றாக இருக்கிறது. இதை நம்ம நம்பி ஆகணும். மேராஜ் நடந்ததை நம்பணும். அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு நம்ப கூடாது, பார்க்கல, பேசுனாங்கன்னு நம்பணும். அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. மௌத்துக்கு பிறகுதான் பார்க்க முடியும். மரணத்துக்கு பிறகு கியாமத்லாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வை அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். ஆயிஷா நாயகி கூட சொன்னாங்க, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு ஃபகத் கதப். முகமது இறைவனை பார்த்தார் என்று யாராவது சொன்னானேயானால் அவன் பொய் சொல்லுகிறான் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்ன ஹதீஸ் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதாவது புகாரியில 4855 4855 இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 3 விஷயத்தை யாராவது உனக்கு சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று விளங்கிக் கொள். 3ல ஒரு விஷயம் என்ன என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டுறாங்க. லா யுத்ரிகுல் அப்சார் வஹு யுத்ரிகுஹு. அவனை எந்த பார்வைகளும் பார்க்க முடியாது, அவன் தான் எல்லாரையும் பார்ப்பான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அதை ஓதி காட்டுறாங்க ஆயிஷா நாயகி. இரண்டாவது சொல்றாங்க, உமன் ஹத்தஸக அன்னஹு யஅலமு மா ஃபீ கதின். நாளை நடப்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று யாராவது சொன்னானேயானால் அவனும் பொய் சொல்கிறான் அப்படின்னாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அறிவிக்கப்பட்டதில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது சொன்னால் அவனும் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மேராஜ்ல உரையாடினார்கள், பார்க்கல, அப்படிதான் நம்பணும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, நீங்கள் இறைவனை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு நூறுன் அண்ணா உராகு, அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. முஸ்லீம்ல 261 அப்படி கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை பார்த்தீர்களா என்று நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நூறுன் அண்ணா உராகு, அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும், அந்த ஒளியை பார்க்க இயலுமான அந்த கண் இருக்கா நமக்கு, அல்லாஹ் பார்க்கிற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு பவர் உண்டா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க, பார்க்கலன்ட்டாங்க. அதனால மேராஜ் அது தனியா இருக்கட்டும், டாபிக் வருவோம். மேராஜ் என்பதை நம்ம நம்பணும். ரசூலுல்லாஹ் போனாங்க, அல்லாஹ்ட்ட பேசினாங்க, ஹிஜாப் ஒரு ஒளி திரை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வை பார்க்காமல் எல்லா உரையாடல் நடந்தது, அது ஒரு தனி விஷயம். ஆனால் அது என்றைக்கு நடந்தது, ரஜப் 27 ஆதாரமே கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, ஃபத்ஹுல் பாரில ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மேராஜ் என்பது ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷத்துக்கு முந்தி நடந்தது அப்படிங்கிறாரு. யாரு, இப்னு சஅத்ங்கிறவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு 8 மாதங்களுக்கு முன்னால் நடந்தது. அது யார் சொல்றா, 8 மாதங்களுக்கு முன்னால் நடந்ததுன்னு இப்னு ஜௌசி சொல்றாரு. பாருங்க எத்தனை கருத்து வருதுன்னு பாருங்க. மேராஜ் ரஜப் 27 இவன் டேட்டா போட்டு வச்சிருக்கான். ஆனால் மேராஜை பத்தி என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி மேராஜ் நடக்குது. ஹிஜ்ரத் எப்ப போனாங்க, ஹிஜ்ரத் போன மாசம் என்ன, சஃபர்ல போறாங்க இல்லையா, சஃபர்ல போய் ரபீஉல் அவ்வல்ல சேர்றாங்க. சஃபருக்கு முந்தி 8 மாசத்தை எடுத்து பாருங்க ரஜப் போறது. இது யாரு, இப்னு ஜௌசி. அபூ ரபிங்கிறவர் சொல்றாரு,
6 மாசத்துக்கு முன்னாடி. மேராஜுக்கு எப்ப நடந்துச்சா? ஹிஜ்ரத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, டேட்டே வரல அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் நபியாக ஆகி 12வது வயசுலதான் இது மேராஜ் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. யாரு? அபு ரபிங்கிறவரும் இப்னு ஹஸ்ம்ங்கிறவரும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரபியுல் ஆஹிர்ல தான் நடந்துச்சு. யார் சொல்றா? இப்ராஹிம் ஹர்பிங்கிறவர் சொல்றாரு, ரபியுல் ஆஹிர்ல தான் மேராஜுக்கு போனாங்க அப்படிங்கிறாரு. இப்னு அப்துல் பர்ங்கிறவர் சொல்றாரு, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 1 வருஷமும் 2 மாசத்துக்கு 14 மாசத்துக்கு முந்தி, ஹிஜ்ரத்து போவதற்கு 14 மாசத்துக்கு முந்தி நடந்துச்சுங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு 15 மாசத்துக்கு முந்தி நடந்துச்சுங்கிறாரு இப்னு பாரிஸ்ங்கிறவர். இன்னொருத்தர் சொல்றாரு 1 வருஷமும் 5 மாசமும், அதாவது 17 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இல்ல அறிஞர்கள் தான் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நம்ம செவ்வால் மாசம் மேராஜுக்கு போனாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு செவ்வால்ல போனாங்கிறாரு. செவ்வால்னா பெருநாள் மாசம், நோன்பு பெருநாள் மாசம். இன்னொரு அறிஞர் சொல்றாரு இல்ல ரமலான் மாசத்துல தான் போனாங்க அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு ரமலான் மாசத்துல ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடி போனாங்க அப்படிங்கிறாரு. இப்ப இதுல எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 24 சொற்கள் இருக்கிறது. ஆனா யாருமே ரஜபு 27 டேட் போட்டு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனதுக்கு தான் ஆதாரம் இருக்கே தவிர, அன்னைக்குன்னு ஒரு விசேஷமோ ஒரு தொழுகையோ ஒரு வணக்கமோ ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருந்தா டேட் கரெக்டா ஞாபகம் இருக்கும். லைலத்துல் கத்ர் நமக்கு ஞாபகமா இருக்குது. பெருநாள் என்னைக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப கொண்டாட்டம் இருந்திருந்தால், வணக்கம் இருந்திருந்தால், முஹர்ரம் மாசம் 10வது நாள்ல நோன்பு வைக்கிறோம், அன்னைக்கு கொண்டாடி இருந்தாலும் நமக்கு தெரிய முடியுது. மேராஜுக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தார்களே ஆனால் அந்த டேட் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, மேராஜ் ரஜபு 27 நடந்தது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. டேட்டே ஆதாரம் இல்லாட்டி எப்படி கொண்டாடுவீங்க நீங்க? இன்னைக்கு தான் நடந்துச்சுன்ற டேட் தெரியல என்று சொன்னா நீங்க எப்படி அன்னைக்கு வணங்குவீங்க? யாரும் சொல்லல. 20க்கு 20 சொற்கள்ல ரஜபு 27 தேவைப்பட்டு யாரும் சொல்ல காணோம். ரஜபுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. அதை விட கூடுதலா வேற கருத்து நிறைய இருக்கிறது. அப்ப ரஜபா, ஷாபானா, ரமலானா, ரபியுல் அவலா, ரபியுல் ஆஹிரா, ஹஜ்ரத்துக்கு 1 வருஷம் முந்தியா, 2 வருஷம் முந்தியா, 6 மாசம் முந்தியா, 8 மாசம் முந்தியா குழப்பி இருக்கிறாங்க. தெளிவில்லை. ஏன் தெளிவில்லை? இதுல ஒரு கொண்டாட்டம் இல்லைங்கிறதுனால அல்லாஹ் அதை மறைச்சுட்டான், தெரியாம ஆகிவிட்டான். அதனால மேராஜை நம்பணுமே தவிர அன்னைக்கு இந்த நோன்பு வைக்கிறது கிடையாது, அன்னைக்கு இந்த சிறப்பு தொழுகை கிடையாது, அன்னைக்கு இந்த வேற விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அது மற்ற நாட்களை போல ஒரு நாள் தான் ரஜப் 27 என்பது. மேராஜ் நீங்க கண்டுபிடிச்சா தான் கொண்டாடுற பேசே வரும். அது மேராஜ் நடந்த நாள் என்று சொல்வதே தப்பா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கதப அலைய முதாமிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் ஏன் பேர்ல பொய் இட்டு கட்டுறானோ அவன் நரகத்துக்கு போகட்டும். இது பொய் தானே? இது ரசூலுல்லாஹ் 27ல போனாங்கன்னு ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம பேசுறது பேர் தான் பொய். ஆதாரத்தோட பேசினா அது பேர் உண்மை. ஆதாரம் இல்லாம நம்ம 27ல போனாங்க நீங்க அல்ல என்ன கேட்பான்? ஏண்டா 27 வீணாத்தானே இட்டு கட்டி சொன்ன? நான் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லது அவங்கள்ட்ட கேட்ட சஹாபாக்கள் யாராவது சொன்னாங்களா? நேற்று வந்தாலும் முந்தா நாள் வந்தாலும் சொல்றதை கேட்டு நம்புனிய ரசூலுல்லாஹ் பேர்ல எப்படி நீ இட்டு கட்டுவ? அப்படின்ற குற்றம் செய்தவர்கள் ஆகிரும். ரஜப் 27 மேராஜ்னு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியில் பொய் சொன்னவர்கள் ஆகிருவோம். அதனால ரஜபுல தான் மேராஜ் நடந்துச்சு என்றோ அது 27 நடந்துச்சு என்ற ஆதாரம் கிடையாது. அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுட்டாலும் அதுக்குன்னு வணக்கம் கிடையாது, அதுக்குன்னு சிறப்பு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது.